ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் கொஞ்ச நாளா எந்த விதமான ப்ரோக்ராம் போடாம இருந்துச்சு. கடைசியா ஹாலிவுட் காமெடியர்ஸ் அந்த ப்ரோக்ராம் இந்த மாதத்தோட மிடில் போட்டோம். அதுக்கு பிறகு எதுவும் போடல. அது காரணம் கொஞ்சம் தொடர்ந்து வேலை இருந்தது. அது மட்டும் இல்லாம சில வன ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இப்ப இந்த சேனல் முழுக்க முழுக்க நம்ம கைக்கு வந்துருச்சு. அது என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கையில இருந்து இப்ப அது என்னுடைய கைக்கு வந்துருச்சு. இப்ப இனிமே அதை எல்லா வகையிலும் நான் தான் செய்ய போறேன். ஒரு கிட்டத்தட்ட மறுபடியும் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அதை எதிர்கொள்றதுக்கு மிக ஒரு மனதிடமும் உங்களுடைய ஆதரவையும் தான் மறுபடியும் நம்பி ஆரம்பிக்கிறேன். சீக்கிரம் நல்லது நடக்கும்ன்ற நம்புறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சேனல்ல இந்த தலைப்பு எல்லாருமே பொதுவா சொன்னாங்க, சார் நல்ல கண்டென்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு, ஆனா அந்த தலைப்பு ரொம்ப கொஞ்சம் லோ ப்ரொஃபைலா இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால அந்த தலைப்பையும் மாத்தி எல்லா வகையான கண்டென்ட்டையும் மறுபடியும் ஒரு சமமான நிலையில கொண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான அந்த முயற்சிகள்ல உங்களுடைய ஆதரவையும் என்னுடைய உழைப்பையும் நான் பெருசா நம்புறேன். அது நிச்சயம் ஒரு நாள் நடந்தேறுங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட இப்ப நாம அந்த கண்டென்ட்டுக்குள்ள போலாமா? கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தக் லைஃப் அந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல கமல்ஹாசன் அவர்கள் பேசின ஒரு பேச்சு விஷயம் இன்னைக்கு பேசு பொருளாயிருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப எளிமையா இயல்பா ஒரு எந்த விதமான பின் அரசியல் புலமும் இல்லாம அவர் ஒரு சாதாரணமான விஷயமா ஒரு விஷயத்த சொன்னாரு. தமிழில் இருந்துதான் உங்களது கன்னட பாஷையும் தோன்றியது என்று. அதை கன்னட திரைப்பட நடிகர் சிவராஜ்குமார் கூட ரொம்ப நெகிழ்ந்து அவர் கமல் சாரை பார்த்து கையெடுத்து வணக்கம் சொன்னாரு. ஏன்னா ராஜ்குமார் சாருடைய மிக அற்புதமான ஒரு படைப்பு எதுன்னு பார்த்தா அவருடைய திரைப்படங்கள் மாதிரி அவருடைய பிள்ளைகளும். அவர் ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கசமான கன்னட சினிமாவே தன் கைக்குள்ள வச்சிருந்த ஒரு அசாத்தியமான அற்புதமான மனிதர். அப்படிப்பட்ட திரு ராஜ்குமார் அவர்களுடைய பிள்ளைகள் நிச்சயமா அவர்களும் ஒரு தரமான தகுதியான மனிதர்களாகவே இருப்பார்கள் என்பதை அந்த கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு திரு சிவராஜ்குமார் அவர்கள் அந்த ஏற்பு இருந்தது பாத்தீங்களா? அவ்வளவு அற்புதமான அந்த பணிவோடு கலந்த கமலை அவர்களை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துறது மாதிரி இருந்துச்சு. கமல் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம ரொம்ப டீடைல்டா பார்த்தோம்னா, அவர் எதுவுமே சொல்லல. தமிழிலிருந்து உருவானதுதான் உங்கள் கன்னட மொழியும் என்று சொன்னார். நிச்சயமா யோசிச்சு பார்த்தோம்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழிக்கு ஒரு மிக தொன்மையான வரலாறு இருக்கு. தமிழ் அதனுடைய தொன்மையை நாம சொல்லணும்னா, திருக்குறள் உலகத்துக்கே பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறளை தந்த மொழி தமிழ் மொழி. அது மட்டும் இல்லாம தொல்காப்பியம், தமிழ்ச்சங்கம் இதெல்லாம் வளர்த்து உருவாக்கின ஒரு மிக அற்புதமான ஒரு மொழி தமிழ் மொழி. அப்பேற்பட்ட தமிழ் மொழியில இருந்துதான் ஏனைய மொழிகள் எல்லாம் வந்திருக்கும். இது மலையாளக்காரர்கள் ரொம்ப எளிமையா இயல்பா ஒத்துக்கிட்டாங்க. நீண்ட பல வருடங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் மேடையில பேசுறப்ப கூட என்ன சொன்னார்னா, தமிழ் தாயாகவும் மலையாளம் மகளாகவும் உள்ள ஒரு மொழி என்று சொன்ன போது அதற்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் உண்மை என்று அங்கு உள்ள அரசியலாளர்களும் அங்குள்ள மொழி ஆய்வாளர்களும் ஒத்துக்கிட்ட விஷயம். கன்னடத்துல எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம பார்த்தோம்னா, கன்னடங்கிறது ஒரு அற்புதமான இனிமையான மொழிதான். அதுல மாற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களுடைய மொழி என்பது தாய்மொழி என்று ஏன் சொல்றோம்னா, அந்த தாயிற்கு நிகரான மொழி தாய்மொழி. அப்படி தாய்மொழியா இருக்கக்கூடிய அந்த மொழியை எந்த இடத்துலையும் மட்டமிட்ட வேண்டிய நோக்கம் கமல்ஹாசன் மாதிரி, அதுவும் அவருடைய ஒரு திரைப்படம் பேன் இண்டியாவா எடுக்கப்பட்டிருக்கேன். அந்த திரைப்படம் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகல. அவர் ஒரு சிறுமையான ஒரு விஷயத்த நிச்சயமா பேச மாட்டார். ஏன்னா கமல் ஒரு தேர்ந்த இலக்கியம், சினிமா, வாழ்வியல் அனுபவம் என்று எல்லாத்தையுமே கத்த ஒரு முழுமையான மனிதர். அவருடைய அரசியல் பார்வையில எனக்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம். அவர் மக்கள் நீதி மையத்தை எதன் பொருட்டு ஆரம்பிச்சாரோ அதன் பொருட்டு இன்னைக்கு அவர் பயணம் இல்லை அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதே மாதிரி தக் லைஃப் திரைப்படம் நாளைக்கு வெளியாகிறப்ப அந்த திரைப்படம் என்ன மாதிரியான தாக்கத்தை தரும் அப்படிங்கிறத அந்த படத்தை பாக்குறப்பதான் நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒருவேளை அந்த திரைப்படம் நாம எதிர்பார்த்ததெல்லாம் கடந்த ஒரு அற்புதமான படமா இருக்கலாம், அல்லது ஒரு சுமாரான படமா இருக்கலாம். அதை மக்களும் விமர்சகர்களும் சொல்லுவாங்க. அப்போ அந்த படத்துக்கான அதனுடைய தன்மையை பார்க்கலாம். இப்ப கமல் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில கன்னட அந்த மொழி சார்ந்த மனிதர்கள் என்னன்னா, அதை கையில் எடுத்துக்கிட்டு நாங்க தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட மாட்டோம், அதை வெளியிடுறதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னதும், கமல் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொன்னதும் உள்ள அர்த்தம் என்னவென்றால், இங்கு மொழி அரசியல் தயவு செய்து வேண்டாம். என்றால் தமிழில் தரமான திரைப்படங்கள் வரும்போது
அங்கு உள்ளவர்கள் அதை வந்து பிரச்சனையாகவும் அரசியல் பண்ணுவதுமே வந்து அவர்களுடைய வாழ்வியலாக வச்சிருக்கிறது. இன்னைக்குல நீண்ட பல காலமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை வந்து மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கலைஞராகவும், மொழிகளுக்கு அப்பாற்பட்டது கலை என்பதையும் நாம் வந்து இங்கு வந்து நினைவு கூற வேண்டும். கமலுடைய பெக்லைஃப் திரைப்படம் வந்து நிச்சயமா வந்து அது ஒரு இந்திய அளவுல வந்து நம்மளுடைய உயரங்களை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறது மாதிரியான ஒரு படமா இருக்கும்னு எல்லாரும் நம்புறோம். அப்படி நம்புறப்ப அந்த படத்தை எல்லாரும் ஏகோபித்த குரலோட வரவேற்கிறதா சிறப்பே ஒழிய அதுல உள்ள அவர் பேசின ஒரு சாதாரணமான விஷயத்த பேசுபொருளாக்கி அரசியல் பண்றது என்பது ஒரு சிறந்த அரசியல் தன்மைக்கோ அல்லது வந்து ஒரு கலை ரசனைக்கோ சரியான பார்வையா இருக்காதுன்றது பொதுவான அரசியல் நோக்கங்கள் பிளஸ் கலை விமர்சகர்களுடைய குரல். அதைத்தான் நானும் பதிவு பண்றேன். கன்னட பாடல்களாகட்டும், தமிழ் பாடல்களாகட்டும், எல்லாவற்றையும் நாம வந்து யோசிச்சு பார்க்கிறப்ப வந்து தமிழுடைய சார்புலதான். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, இங்க நம்ம தமிழ்ல ரொம்ப சாதாரணமா அப்பா அம்மா அப்படின்னு சொல்ற வார்த்தையை வந்து அங்க கன்னடத்துல தாயி தந்தா அப்படிங்கிறாங்க. மூக்கு அப்படிங்கிறத வந்து முகு அப்படிங்கிறாங்க. தயிர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சாதாரணமா மசுரு அப்படிங்கிறாங்க. சோ இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் வந்து அந்தந்த மொழிகளுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய உச்சரிப்பு கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வாழ்வியல் இருக்கு. அதனால எந்த ஒரு மொழியையும் நாம் வந்து தாழ்த்துவது தமிழுக்கு அல்ல, வேறு எந்த மொழிக்குமே நோக்கமாக இருக்காது. ஏனென்றால் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொன்னது மாதிரி தமிழ்தான் எனக்கும் மூச்சு, ஆனால் அதை பிறர் மேல் விடமாட்டேன் என்றார் கவிஞர் ஞானக்கூத்தன். அந்த மாதிரி தமிழை வந்து நாம ரொம்ப உயர்த்தி கொண்டாடுவோம். ஆனா அதே நேரத்துல பிற மொழிகளை நாம தாழ்த்தவும் இல்லை, தாழ்த்துவது மாதிரியான நாம் எந்த செயலும் செய்ய மாட்டோம். அதைத்தான் திரு கமல்ஹாசன் அவர்கள் செய்திருக்கிறார். எனவே இதை அரசியலாகவும் பேசுபொருளாகவும் ஆக்காமல் தயவு செய்து ஒரு கலைஞருடைய கடினமான உழைப்பையும் அவருடைய நல்ல திரைப்படத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த திரைப்படத்தில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் அந்த திரைப்படத்தை புறக்கணியுங்கள் அல்லது ஆதரியுங்கள். அதை விட்டுவிட்டு ஒரு மனிதனுடைய பேச்சு, ஒரு மனிதனுடைய சின்ன சின்ன அசைவுகளை எல்லாத்தையும் அரசியல் செய்தால் எல்லாவற்றையும் நாம் எப்படி உற்று பார்க்கிறார்கள் என்று யோசிப்பதற்கே ஒரு மனிதனுக்கு காலம் போய்விடும் என்பதுதான் பொதுவான வரலாறு. தயவு செய்து ஒரு பிரபலமான மனிதனுடைய எல்லா பேச்சுகளையும் அரசியலாக்க நினைக்க வேண்டாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் மட்டும்தான் எனக்கான மிகப்பெரிய உந்து சக்தி என்று நான் நம்புகிறேன். எனவே இனிவரும் காலங்களில் வரும் காணொலியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றும் உங்களுடைய கருத்துக்களை தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் என்னுடைய பயணத்தை தொடர்கிறேன். எப்பொழுதும் போல் நன்றிகளுடன் நவரத்தினம் நவபாரதி. நன்றி, வணக்கம்.